இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் புதுசாக ஒரு திருப்பம். ஹமாஸ் இன்னைக்கு ஒரு 19 வயது இருக்கக்கூடிய இளம் இஸ்ரேலினுடைய இராணுவ வீராங்கனையினுடைய ஃபோட்டோ வீடியோ அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ரிலீஸ் பண்ணதில் ஒரிஜினாலிட்டி என்ன, அவங்க இப்போ உயிருடன் இருக்காங்களா இல்லையா, இதை ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இஸ்ரேல் தீவிரமாக விசாரணை செஞ்சுட்டு வராங்க. அப்படின்னா இன்னும் நிறைய நபர்கள், ஹமாஸினுடைய பிடியில் இருக்கக்கூடிய நபர்களை இஸ்ரேலால் மீட்க முடியவில்லை. அதற்கான ஒரு கடைசி வார்னிங்காக ஹமாஸ் இதை கொடுத்துருக்காங்களா, அதுவும் ஒரு இஸ்ரேலினுடைய இராணுவ வீராங்கனையை வைத்து வீடியோ எடுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற பல கேள்விகள் இன்னைக்கு நம்ம சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் மட்டும் கிடையாதுங்க, இஸ்ரேல் ஹிஸ்புல்லா யுத்தம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சு. அவங்க இடையே பீஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறது கையெழுத்தாகிவிட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் அதன் பிறகு 5லிருந்து 12 முறை இஸ்ரேல் அவங்களுடைய ஏர் ஸ்ட்ரைக்கை இதே லெபனனுக்குள்ளே நடத்தியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. லெபனனுக்குள்ளே இப்போ ஏதாவது ஒரு விமானம் வருது அப்படின்னா அங்கே ஈரானுடைய டிப்ளமேட் யாராவது இருக்காங்களா, அங்கே ஈரான் சார்ந்து இருக்கக்கூடிய செய்திகள் ஏதாவது வருகிறதா அப்படிங்கிற அந்த விசாரணையும் லெபனன் அரசாங்கம் செய்து வருவதாகவும், இதை எதிர்த்து ஹிஸ்புல்லா அவங்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் அப்டேட் அப்படிங்கிறத நாம் இங்கே சொல்ல போகிறோம், பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். வாஷிங்டன் போஸ்ட், இந்த ஊடகத்தை பற்றி நமக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். இந்த வாஷிங்டன் போஸ்ட்டில் கண்டிப்பாக கார்ட்டூன் அப்படிங்கிறது ஒருத்தர் வரைவார்ல, நம்ம ஊரில் இதே மாதிரி நிறைய கார்ட்டூனிஸ்ட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. கார்ட்டூன் அப்படிங்கிறது ஒரு ஆகச்சிறந்த கலைகளில் ஒன்று. நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப சிரிக்கக்கூடிய விதமாகவும் சிந்திக்கக்கூடிய விதமாகவும் வரையக்கூடிய ஒரு விதமான கலை வடிவம் தான் இந்த கார்ட்டூன். அப்போ இந்த கார்ட்டூனை வச்சு ஒரு நபரை கொச்சப்படுத்தலாம், அதே நபரை ரொம்ப உயர்த்தியும் காண்பிக்கலாம். இந்த கார்ட்டூன் வாஷிங்டன் போஸ்ட்டில் இதே மாதிரி ஒரு கார்ட்டூனிஸ்ட் இருக்கார். அவர் ஜெஃப் பெசஸ் அவர்களையும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களையும் பற்றி ஒரு கார்ட்டூன் அப்படிங்கிறத வரைகிறார். அப்படி வரைந்தது ரொம்ப சீனியர் கார்ட்டூனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வரைந்த அந்த கார்ட்டூனை வாஷிங்டன் போஸ்ட்டில் அவர் ப்ரொசீரிக்க சொல்கிறாரு, பப்ளிஷ் பண்ண சொல்கிறாரு. அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என்னடா என் வேலைக்கு மதிப்பு இல்லைன்னா நான் ஏன் இங்கே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை உதறி தள்ளி வந்திருக்காரு அந்த கார்ட்டூனிஸ்ட். இதை ஏன் நான் உங்ககிட்ட ஒரு செய்தியாக வந்து சொல்கிறேன்னா, பொதுவாக இங்கே நம்ம இந்தியர்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, அங்கே ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ரிஜெக்ஷனை நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அது ஈவன் பொலிட்டிக்ஸாக இருக்கட்டும், நார்மல் லைஃபாக இருக்கட்டும், ஸ்டடீஸாக இருக்கட்டும், இங்கே எல்லாத்துலேயுமே ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ஒரு ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது நம்முடைய ஹார்ட் ஒர்க்கை அவங்க அந்த ஒர்க்காகவே பார்க்கலை, இல்லை அந்த இடத்துல நமக்கு மதிப்பே இல்லை, மரியாதையே இல்லைன்னா அந்த இடத்துல மறுபடியும் வேலை செய்கிறது வெறும் வேஸ்ட். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறேன், அந்த ஒர்க்கில் உண்மைத்தன்மை இருக்குது, அந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு பிடிக்கலைன்னா அங்கே நான் ஒர்க் பண்ணிவிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது அந்த கார்ட்டூனிஸ்ட் காண்பித்து கொடுத்திருக்கிறார். இதே மாதிரியான ஒரு நிலைமை உங்கள் வாழ்க்கையிலும் வந்திருக்கும்ல. அப்போ நீங்கள் எந்த முடிவை எடுத்திருக்கீங்க, அந்த முடிவால் உங்கள் வாழ்க்கை எப்படிலாம் டேர்னிங் பாயிண்ட், சில நேரங்களில் அது ரொம்ப சூப்பரான ஒரு முடிவாக இருந்திருக்கும், சில நேரங்கள் அதை சகித்து போய் நீங்கள் இப்போ இந்த முடிவுக்கு வருந்துகிறீர்களா அப்படிங்கிற உங்களுடைய அந்த கருத்துக்கள். சிம்பிளான ஒரு கருத்து தான், பட் ரொம்ப டீப்பான யோசனை உங்களுக்கு இது தரும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த செய்தி உங்க முன்னாடி கொண்டு கொடுத்துருக்கேன். சவுத் கொரியா, வடகொரியாவை பற்றி தான் அதிகமாக செய்தி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, வடகொரியாவினுடைய இன்னொரு நிழல் தென்கொரியா, எங்களை பற்றி என்னப்பா செய்திகளே இல்லையா? இதோ இருக்குது, யூன் அவர்களுடைய மார்ஷல் லா அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி, யூன் அவர்களுடைய அரசாங்கம் கவிழ்ந்த செய்தி, அடுத்த பிரசிடென்டையும் கவிழ்த்த செய்தி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. யூன் அவர்களை சவுத் கொரியாவினுடைய காவல்துறை சீக்கிரமாக கைது பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த தகவல் நமக்கு தெரியும். அப்போ அந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக யூன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இன்றைக்கி பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. ஊன் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஊன் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிற வேறொரு ஆர்ப்பாட்டமும் நடைபெறுகிறது. இப்படி இரண்டு பக்கமும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது சவுத் கொரியாவினுடைய அரசியலில் இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் பார்த்துட்டு மனுஷன் கிம் அவர்கள் எப்படி இருப்பார்? சும்மா ஜெகஜோதியா 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். பாரியா, நம்மளை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னவங்க நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருப்பாரா இல்லையா? அமெரிக்காவினுடைய ATACMS மறுபடியும் ரஷ்யாவினுடைய பெல்கரோட் பகுதியில் வீசப்பட்டிருக்கிறது. ஸோ அமெரிக்காவினுடைய ஆயுதத்தை உக்ரைன் பயன்படுத்துகிறாங்க, லாங் ரேஞ்ச் வெப்பனாக அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நீ இப்போ மறுபடியும் ATACMS பயன்படுத்துறதுன்னு உனக்கு நான் திருப்பி ஒரு அடிக்க போகிறேன்டா, பார்த்துக்கோ, எச்சரிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா உக்ரைனுக்கான ஒரு எச்சரிக்கையை பதிவு பண்ணியிருக்காங்க. அபுதாபியை பொறுத்த வரைக்கும் 23 ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் ஃபுட்டு சரியாக கொடுக்கல, ஃபுட் சேஃப்டி அப்படிங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது தான். அப்படின்னா நம்ம ஊரில் எத்தனை உணவகங்கள் மூடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பெரும் கேள்வி. எங்கே பாரு அந்த பார்சலில் பிரியாணி நெளிந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி, ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி செய்தியை போடுறாங்களே தவிர, எந்த ரெஸ்டாரண்ட்னு சொன்னாதானே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும். ஏன் நீங்கள் காசு வாங்கியிருக்கீங்களா, அவன் தப்பு செஞ்சுருக்கான், புழு நெறியுது அப்படிங்கிறது உண்மையான சம்பவம் என்றால் அந்த ரெஸ்டாரண்ட் பேரை சொல்கிறதுக்கு நம்ம செய்தி ஊடகத்துக்கு அப்படி என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனை தான் என்ன? அவங்கக்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டீங்களா?
சரி, இன்னொரு இடத்துல இந்த பூச்சி புழு அப்படின்னு சொல்லி 2 பேர் பார்த்தா இவங்களே அந்த பூச்சி புழுவை கொண்டு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணியில் கொடுத்து, பாருங்க ஓனர் இப்படி பூச்சி புழுவாக நெழியுது, நான் என்ன செய்ய அப்படின்னு சொன்னேன். ஓனர் காசுலாம் வேண்டாம், நீங்கள் போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப சிசிடிவி எடுத்து பார்க்கும்போது அவங்களே வந்து பேக்லேருந்து அந்த பூச்சியெல்லாம் எடுத்து போட்டதை தெரிய வருகிறது. ஸோ இந்த மாதிரி ஃப்ராடு வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. உண்மையாக பூச்சி புழுக்களுடன் சமைத்து கொடுப்பது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில், தமிழ்நாட்டிலலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இப்படிலாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். இது ஃபாரின்லேயும் நடந்திருக்கு. அபுதாபிலலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபுட் சேஃப்டி அப்படிங்கிறதுலாம் நம்மளோட ரொம்ப கூடுதல். அப்படி இருந்துமே அங்கே 23 ரெஸ்டாரண்ட்ஸை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அபுதாபி அரசாங்கம் அறிவித்திருக்கிறார்கள் என்றால் எந்த மாதிரியான வயலேஷனாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்ததான் ஆஸ்திரியாவினுடைய சான்சலர் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். என்னையா இது, எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் இதுதான் நடந்துட்டு இருக்கான்னு பார்த்தா எல்லா நாட்டிலையும் அதுதாங்க நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டும் கிடையாது. இப்போ அமெரிக்காவை நீங்கள் எடுத்து பாருங்கள், இல்லாட்டி ஆஸ்திரேலியாவை எடுத்து பாருங்கள், பிரேசில் எடுத்து பாருங்கள். அரசியல் பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா கொடி கட்டி பறந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தையை விடுறாரு, வரக்கூடிய நாட்கள் வருடங்கள் ரொம்ப பெருசாக இருக்க போகுது, ரொம்ப கொடூரமாக இருக்க போகுது. நல்ல வார்த்தை சொல்லிட்டு வாயா பிரசிடெண்டாக வரும்போது, எங்களுக்கே பயமாக இருக்குது, நாஸ்டடமஸ் இல்லாட்டி பாபா வாங்கா கூட இப்படிலாம் சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் உண்மைதான். 2025 கொஞ்சம் கஷ்டமான ஒரு வருடமாக இருக்க போகுது. அது நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே பார்த்துட்டு இருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். பட் போரினுடைய முடிவு காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. பொதுவாக ஒரு விஷயம் ரொம்ப முடியும் போது ஒன்று பிரகாசமாக எரியும், அணையிற விளக்கு ரொம்ப பிரகாசமாக எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் முடிவு பெற போகிறது அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவா இருக்கும், ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மறுபடியும் தான் முடிவு பெறும். இஸ்ரேல் பாலஸ்தீனம், இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல் ஹிஸ்புல்லா, இஸ்ரேல் ஈரான் முடிவு பெற போகிறது, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தோடனே முடிஞ்சிடும் அப்படின்னா அதுவும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அப்போ இது எல்லாத்துக்குமே 2025 டெட்லைன் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வருடமாக 2025 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாய் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ஆனால் அடுத்த வருஷம் எழுதி வச்சுக்கோங்க, இது பாபா வாங்கா ப்ரொடிக்ஷன் இல்லாட்டி நாஸ்டடமஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது விக்கிவாலா ப்ரொடிக்ஷன். அது என்ன ப்ரொடிக்ஷன்னா, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது 2026, நமக்கு பொங்கல் படியாக ஒரு 2500 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரை தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை இது நடந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து விக்கி நீங்க பாராட்டலாம். ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு. நார்த் கொரியா மற்றும் ரஷ்யாவினுடைய படை வீரர்கள் ஏகப்பட்ட பேர் அந்த 2 நாடுகள் இழந்திருக்கிறார்கள் கர்ஸ்க் பகுதியில், எங்களுடைய ராணுவம் வெற்றியை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி. பட் அந்த 2 ராணுவம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்கள் கூடுதலா உக்ரைனுடைய ராணுவ வீரர்களை கொன்று குவித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கு காண்பித்திருக்கிறார்கள். ஹிலாரி கிளின்டன், ஜார்ஜ் சோரோஸ் அவர்கள், மெஸ்ஸி அவர்கள், இவங்களுக்கு பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த மெடல் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஜார்ஜ் சோரோஸா, என்னையா அதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரி ஜார்ஜ் சோரோஸை பற்றி அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய உண்மைகள் இருக்குது. அந்த உண்மைகள் வெளியில் அதிகமாக தெரிய விடாமல் இருப்பதற்காக அதை கான்ஸ்பிரசி தியரியாக நம்ம உள்ளக்க வச்சுருக்கோம். ஏன்னா அதில் ஏகப்பட்ட மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்துடும் அப்படிங்கிறதுனால. பட் ஜார்ஜ் சாரோஸ் அவர்கள் அவங்களுடைய அல்டிமேட்டான கோல் அப்படிங்கிறதெல்லாம் வேற லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஜியோனிஸ்ட் ஆஃபீஸர் பிரேசிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்தாரா, அவருக்கான அந்த வழக்கு விசாரணை என்ன அப்படிங்கிறத பிரேசிலினுடைய காவல்துறை விசாரிக்கும் என்கிற தகவலை பிரேசில் அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். பலுச்சிஸ்தானில் மறுபடியும் ஒரு தற்கொலைப்படை தாக்குதல், அது 5 பேர் இறந்தாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இன்னொரு தாக்குதல் தாலிபன்கள், தெஹ்ரிக் தாலிபன்களுடைய தாக்குதல் 40க்கும் அதிகமான பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஆப்கானிஸ்தானை நம்ம சப்போர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, நமக்கெல்லாம் இது தேவைதான்ப்பா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இப்போ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய மினிஸ்டரே இந்த வார்த்தையை சொல்றார். ஸோ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை எவ்வளோ பெரிய அளவில் தலையில் தூக்கி வச்சுட்டு திரிஞ்சாங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு பாகிஸ்தானில் பிரச்சனைகள் வந்துருச்சு. இதுக்கு மேலே பாகிஸ்தானை காப்பாற்றுவதற்கு யாராவது ஒருத்தர் பிறந்து தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானுடைய நிலைமை சென்று கொண்டிருக்கிறது. 2024 பொறுத்த வரைக்கும் தைவானில் சைபர் அட்டாக் அப்படிங்கிறது தினசரி 2 மடங்காக மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். தைவானை எப்படியாவது மடக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி சீனா நினைச்சிட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு விஷயமா கூட பார்க்கலாம். 2024 தைவானுக்கு எதிரான சைபர் அட்டாக் அப்படிங்கிறது அதிகரித்ததற்கான காரணம். இன்னைக்கு குஜராத்தில் நம்முடைய கோஸ்ட் கார்டு ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 3 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அமெரிக்கா, யூகே, ஏமன் நாட்டில் அடிக்கடி தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஹூத்திஸ் தான் காரணம், நாங்கள் அவங்களுக்கு எதிராக இந்த மாதிரி தாக்குதலை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு ஈரான் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. ஒரு நாட்டுக்குள்ள இப்படி 2 நாடுகள் சர்வசாதாரணமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, இதை எதிர்த்து எந்த நாடும் பேச மாட்டுக்கு, இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்றத ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததா காசா தான். காசாவினுடைய ஹெல்த் மினிஸ்டர் இன்னைக்கு ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார். கடந்த 24 மணி நேரத்தில் 88 நபர்கள் இஸ்ரேலுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான்.
சர்வசாதாரணமாக போயிடுச்சுல மனித உயிர்கள் அப்படிங்கிறது. இதெல்லாம் எப்படி நம்ம சகிச்சு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மில்லியன் டாலர் கேள்வி. இங்கே ஐநா சபை இருக்குது, வேர்ல்டு பேங்க் இருக்குது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குது, மனித உரிமை கழகம் இருக்குது, ஏகப்பட்ட நாடுகளில் பல அமைப்புகள் இருக்காங்க. யாருமே இதை பற்றி கண்டுக்கிடாமல் இருக்கோமே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் உங்களுக்கும் இருக்கிறது என்றால், நீங்களும் நம்ம யோசிக்கிறோம் அடுத்த தலைமுறை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா 24 மணி நேரத்தில் 88 பேர், ஒவ்வொரு 24 மணி நேரத்தில் ஒரு ஆவரேஜாக ஒரு 20-30 பேர் ஒரு நாட்டிலேருந்து கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அந்த வீரியமான போக்கு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இதை விடுத்து கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாரு ஹமாஸ் அடித்து நொறுக்கிட்டாங்க, ஹமாஸ் நின்றுட்டாங்க, ஹமாஸ். சார், நீங்கள் பொய் சொல்கிறதுனால ஹமாஸை பற்றி உயர்த்தி பேசுங்க, நான் தப்புலாம் சொல்லலாம். நாங்கள் நடக்கக்கூடிய உண்மையான சுச்சுவேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் இப்படி பேச இஸ்ரேல் ரொம்ப சாமர்த்தியமாக உங்களுடைய இனத்தை அழித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பற்றி பேசுங்கன்னு சொன்னால், இல்லை நாங்கள் அடி வாங்குற மாதிரி எப்படிங்க போட முடியும்? இது வில்லன் ஹீரோ மேட்டர்லாம் கிடையாதுங்க. மனித உயிர் பலியாகி கொண்டிருக்கிறது. அதை எதிர்ப்பதற்கு உண்மையாக சொல்லித்தான் ஆக வேண்டும். கடந்த 24 மணி நேரத்தில் 88 உயிர்கள் அப்படிங்கிறது நம்மளால் அக்செப்டே பண்ண முடியல. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது தான். குழந்தை பிறப்பு 11% சரிந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்படி 11% இது ஒரு பிகினிங் ஸ்டேஜ் தான். இதை விட கூடுதலாக குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் குறையும். அப்படி குறையும் போது தான் அதை பாப்புலேஷன் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் பாப்புலேஷன் கிளிஃப் நம்ம நாட்டில் வந்துருச்சுன்னா மறுபடியும் ஜனத்தொகை டிராஸ்டிக்காக குறையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு பிரச்சனையில தான் ரஷ்யா, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாமே இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.